அனைவருக்கும் வணக்கம். ஏன் என்னை கொஞ்சம் முன்னாடி கூப்பிட்டாங்கன்னா, நான் இன்றைக்கி ஒன்றும் எங்கேயும் போகல. செல்வமணி சார் வேறு ஒரு மீட்டிங்க்கு போனோம் அப்படின்னாங்க. பட் இவங்க எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன்னா, எப்படி 12 மணிக்கெல்லாம் பெல் அடிச்சிடுவாங்க, போங்க வெளியே போங்க அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜாஸ்தியாக பேசணும் அப்படின்னு அவங்க விருப்பப்பட்டிருக்காங்க. கரெக்டாக நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்ட்டு. எனவே ஆங்கர்லேருந்து ப்ரொடியூசர்லேருந்து கடைக்கோடி டெக்னீஷியன் வரைக்கும் இந்த படத்தில் ஈடுபட்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர்ஸ், she came to my house and I was surprised. ஒரு யூஎஸ்லேருந்து வந்த ஒரு லேடி இங்கே தமிழ் படம் ப்ரொடியூசர் பண்ணுறாங்க அப்படின்னும்போது நான் பார்த்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனேன். அதுக்கப்புறமா அவங்க சொன்னாங்க எப்படி அவங்க இதுக்குள்ளே வந்தாங்கன்ட்டு. த்ரூ ஹீரோ அவங்க வேறு பிஸ்னஸ் ஏதோ யூஎஸில் ஏதோ பண்ணுறாங்க, அது மூலிமா வந்தாங்கன்னு சொன்னாங்க. எனவே நம்ம சினிமா உலகத்துக்கு நிறைய தயாரிப்பாளர்கள் தேவை. இந்த மாதிரி நிறைய பேர் வரணும். நம்ம குடும்பத்தை சார்ந்த இயக்குனர் குடும்பத்தை சார்ந்த ஏழுமலைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என் வீட்டுக்கு வந்திருந்தார். படம் ட்ரெய்லர்லேயும் பாட்லேயும் அந்த செல்வமணி சார் சொல்ல மாதிரி அந்த பழைய கிராமத்து வாசனை தெரிஞ்சது, மண் வாசனை அது தெரிஞ்சது. கூடவே மைனாவனுடைய ஒரு போர்ஷனும் தெரிஞ்சுது. அது மைனாவில் ஆக்சுவலாக இந்த படத்தினுடைய ஹீரோ சேது ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணியிருப்பார். அந்த படம் பார்க்கும்போது அவர் மேலே நமக்கு கோபம் வரும் பயங்கரமாக. ஆனால் அந்த எண்டில் அப்படி ஒரு பாசிட்டிவ் நோட் அவர் மேலே பயங்கர மரியாதை வரும். அப்படி ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் மைனாவில். அதுக்கப்புறம் உடனே அந்த படம் ரிலீஸ் ஆகி பெரிய சக்ஸஸ் ஆகி ஓடிட்டுருக்கும்போது ஒரு ஃபங்க்ஷனில் அவரை மீட் பண்ணும்போது என்ன சார் அந்த மைனாவோடு அப்படியே நிற்கிறீங்க, நிறைய படங்கள் பண்ணணும். இல்லை சார் பண்ணுறேன் சார், ட்ரை பண்ணுறேன் அப்படின்னாரு. அதே வார்த்தை இன்றைக்கி கேட்டேன், ஏன் அது மாதிரி நிறைய நடிக்கலைங்க, மைனாவில் அப்படியே ஒரு பேர், படமும் பெரிய ஹிட்டு, நீங்கள் தான் ஆல்மோஸ்ட் செகண்ட் ஹீரோ அந்த படத்தில் அப்படின்னு சொல்லும்போது அவர் பாலிட்டிக்ஸ் அப்படின்னாரு. ஓ அப்போவே வா அப்படின்ட்டு. எதில் தான் இல்லை பாலிட்டிக்ஸ். ஓகே, எனிவே அவர் எங்கும் போகாமல் மீண்டும் இங்கே வந்ததற்கு அவருக்கு நல்ல ஒரு ரெட் கார்பெட் கொடுத்து வரவேற்போம். ஏழுமலை இன்னும் நிறைய இது மாதிரி படங்கள் பண்ணுங்கள். மையல் இவ்வளோ மீனிங் இருக்குது, அதெல்லாம் இப்போ வீட்டில் போய் உட்காந்து தான் படிக்கணும் தனியாக. ஆனால் இது அவரே சொன்னதா இல்லை விவேகா சொன்னது? அவரே தானே? சரி. ஏன்னா விவேகாவுக்கு அவ்வளோ விஷயங்கள் தெரியும். நம்ம படம் 45 படத்தில் எப்படி ஒரு 30 படம் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்ல. அவ்வளோ அதான் நான் சொன்னேன், தலைமுறை கடந்து இன்னும் இருக்கும் ஒரு சில டெக்னீஷியன்ஸில் விவேகா நான் இப்போ குறிப்பிட்டேன். அதான் ட்ரெண்டில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப ட்ரெண்டில் இருக்கார், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம இந்த படத்தில் அந்த எந்த சாங் எழுதுனீங்கன்னு தெரியல எனக்கு. 2 பாட்டு இல்லை 3 பாட்டு போட்டாங்க. ரெண்டு பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது அந்த ஓப்பனிங் கேட்சியாக இருந்தது அந்த வார்த்தைகள். ஹீரோயின் நான் அவங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் ஏம்மா சமந்தாவும் இல்லாமல் நயன்தாராவும் இல்லாமல் அது என்னம்மா சமந்தா நயன்தாரா, சம்ரிதா தாராவா, அதெல்லாம் எப்படிமா வாயில் உழையும்? அவங்களோட ஒரிஜினல் பேர் அஞ்சு கிருஷ்ணா. அது நல்லா இருக்குல்ல? அது மாதிரி ஒரிஜினல் அந்த படத்தில் அந்த பேரில் தான் மலையாளத்தில் நடிச்சிருக்காங்க. சரி, ஓகே, இந்த படம் ட்ரை பண்ணுங்கள். இந்த எப்படி இருக்க பேர் ஒருவேளை சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா இதே மெயின்டைன் பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகிடும். ஓகே, எனிவே ஆள் எல்லாம் அழகுன்னா நிறைய பேர் பின்னாடி ஓடுறாங்க. அழகை விட ஒரு அம்சம் இருக்குது பாருங்கள். அந்த அம்சம், அதாவது ஒரு நல்ல கலையாக இருக்காப்பா, நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி இருக்காப்பா அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு ஒரு நல்ல ஹீரோயின் கிடச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள். விஷ் யூ
மெனி மோர் ஃபிலிம்ஸ், சக்ஸஸ் ஃபிலிம்ஸ். அப்புறம் எனக்கு வந்து அப்படியே எனக்கு பழைய ஞாபகங்கள் வருது. எனக்கு இந்த பக்கம் வந்து தேனப்பன், அந்த பக்கத்தில் வந்து வந்து கனல் கண்ணன், இந்த பக்கம் வந்து சௌந்தர்யன் பையன்தான் மியூசிக்கு, இன்றைய கதாநாயகன். ஆல் தி வெரி பெஸ்ட். பேசுகிறவனை பற்றி நீ உட்காந்துருக்கு. சௌந்தர்யன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணோம், கனல் கண்ணன், தேனப்பன், இவங்கெல்லாம் வந்து சேரன் பாண்டியன்றது தான் என்னோடய 2வது படம். முதல் படம் வந்து புரியாத புதிர். அதில் தான் வந்து தேனப்பனை வழியில் சந்தித்து குறுக்க ஒருத்தர் வந்தான். அப்போ நான் பைக்கில் போயிட்டுருப்பேன். ஒருத்தர் டிவிஎஸ் 50 குறுக்க வந்தார். ஐயோ அப்படின்னு திட்டும் போது, ஏய் தேனப்பா இங்கடா இந்த பக்கம் குறுக்க. அந்த இடம் கூட நல்லா ஞாபகம் இருக்குது. திருவள்ளுவர் ஸ்ட்ரீட். நான் எட்லாம் ஸ்ட்ரீட்டில் போயிட்டுருக்கேன். அவன் திருவள்ளுவர் ஸ்ட்ரீட்டுக்கு திரும்புகிறான். அப்போ அங்கே வீட்டுக்கு போகிறேன் சார். 4 மணிக்கு வா, இந்த எல்லைமன் கோயில் இருக்குல்ல, பக்கத்து பில்டிங்கு, சூப்பர் குட் ஃபிலிம்ஸ், அங்கே வா அப்படின்னா. 4 மணிக்கு வந்தோடனே, ஏன்னா அதுக்கு முன்னாடி ராஜா தான் நான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ண படத்தில் அவர் வந்து ஒன் ஆஃப் த மேனேஜர்ஸ். அவர் ட்ரெயின் டிக்கெட்லாம் போடாது. அப்புறம் அப்போ வந்து ராம்நாராயணன் படத்தில் அவங்க படத்துலலாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஏய் நீ ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஒர்க் பண்ணியா, இந்த படத்துலேருந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் அந்த வழியில் போகும்போது மீட் பண்ணது அதுதான் ஸ்பார்க்கு. அந்த ஸ்பார்க்கில் இருந்து அப்படியே வந்து என்கிட்ட 40 படம் என் மேனேஜராக ஒர்க் பண்ணாப்புல. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் ஆனார். இன்றைக்கி நடிகராக ஆகிட்டார். அது சொன்னேன், மேனேஜர் ஆக்கினது முதல் நான் பண்ணணும் இல்லையோ, உன்னை நடிகர் ஆக்கினது முதல் நான் தான் பண்ணேன். ஏன்னா நடிகராக தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியுது. அதில் கனல் கண்ணை பாராட்டுறான். சார் ஒரு ஃபைட்டில் ஒரு ஷாட்டில் அந்த அடித்து இப்படி பண்ணோம்னா ஒரு போஸ் கொடுத்து நிற்கிறான் பாருங்கள் சார், இவனாத்தானே அப்படின்னு சொல்லி எனக்கு ஷாக்காக இருக்குது. ஏன்னா நாங்கள்லாம் அப்படி க்ளோஸாக எல்லோரும் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருந்தோம். அந்த சேரன் பாண்டியனில் தான் வந்து கனல் கண்ணை முதல் ஃபைட் மாஸ்டர் ஆக்கினேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி புரியாத புதிர்லேயும் வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு வந்தாப்புல. ஆனால் அவர் மாஸ்டர் இல்லை, மாஸ்டரோட அசிஸ்டண்ட் அவர். எங்கடா மாஸ்டர்னா, மாஸ்டர் வந்து மனோஜ்குமார் படத்தில் பிஸியாக இருக்கார் சார், நிறைய ஹார்சஸ் அதெல்லாம் வச்சு கண்ட்ரோல் பண்ண எங்கள் படம் முடியல, அந்த ஃபைட்டு முடியல, அதனால் என்ன அமிச்சாருன்னு. சரின்னு வந்தான். அந்த படத்தில் ஃபைட் அசிஸ்டண்டாக வந்தவொடனே சரி அது அவன் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு சரி. அப்போல்லாம் வந்து நானே ஷார்ட் வைப்போம். அப்போல்லாம் மாஸ்டர்கிட்ட மொத்தமாக கொடுத்துட மாட்டோம். சாங் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர்னால் ஃபுல்லாக அப்படியே கொடுத்துட்றது, ஃபைட் மாஸ்டர் அதெல்லாம் அப்போ கிடையாது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே வந்து அது பேரே மாறி போச்சு. கோரியோகிராஃபி, டான்ஸ் கோரியோகிராஃபி, ஃபைட் மாஸ்டர், ஃபைட் கோரியோகிராஃபின்னு ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ அவங்க ஷார்ட் எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போல்லாம் நான் ஷார்ட் வைக்கும்போது தனித்தனியாக லோ ஆங்கிள், ஹைட், அப்படி இது நிறைய கட் ஷார்ட்ஸ் எல்லாம் வைக்கும்போது அதையே பார்த்துட்டு இருப்பான். ஆனால் நல்லா வைக்கிறீங்கண்ணே ஷார்ட்டு, கட் ஷார்ட் அப்படி அப்படின்றதுக்குள்ளே கட் பறக்குதுன்னு. அப்போ தான் ஸ்பீட் கிடைக்கும் அப்படி இப்படிலாம் சொல்லி ஏதோ பண்ணியிருந்தான். அப்புறம் பார்த்தா அவன் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் எல்லாம் ஆல் இண்டியா லாங்குவேஜஸில் பயங்கர பிஸி ஆகிட்டப்பில். அது ஒரு சந்தோஷம். அதே சேரன் பாண்டியனில் அந்த சேரன் பாண்டியன் உருவாகிறதுக்கு ஒரு ரீசன் இருந்தது. என்னென்னா, நானும் வந்து ஒரு படம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம். காதல் காவியமாக நம்ம ஒரு படம் ஒன்று, வேற ஒரு ரைட்டரு, அவரு மியூசிக்கு எல்லாம். அந்த படம் வந்து வேண்டாம் அப்படிங்கிறார் சௌத்ரி சார். என்ன பெரும்புள்ளின்னு ஒரு படம் எடுத்து 10 நாள் தான் ஆச்சு ரிலீஸ் ஆகி. இந்த படம் வந்து சரியாக போகல. இந்த கதையிலையும் அதே மாதிரி தான் ஹீரோயினுக்கு வந்து லவ் ஃபெயிலியராகவும் இறந்துருவாங்க. ஸோ அதே மாதிரி வருது. அதனால் எனக்கு டவுட்டாக இருக்குது, இந்த கதையை வேண்டான்னு சொல்லி கிட்டத்தட்ட இந்த 3 மாதம் ரெடி பண்ண ஒரு கதையை வேண்டான்னு சொல்கிறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படி போகிறேன். வா வேறு ஒரு கதை ரெடி பண்ணி உடனே பண்ண முடியுமான்னு. ஏன்னா நாங்கள் April 14 ரிலீஸ் வச்சுருந்தோம். நாங்கள் பேசுகிறது வந்து January 29 அந்த ஆஃபீஸில். இதில் வெளியில் சின்ன கவுண்டரு பெரிய கவுண்டர்னு ஒருத்தர் கதை சொல்கிறது நிறைய பேர் இருப்பாங்க. அதில் ஒருத்தன் இருப்பான் தாடி வச்சுட்டு, ஈரோடு சவுந்தர்னு. அவனை கூப்பிட்டு கதை கேளு அப்படின்னாரு. சரி கேட்டேன். சின்ன கவுண்டர் பெரிய கவுண்டர்னு ஒரு கதை சொன்னான். எப்படி இருக்குன்னா, பரவாயில்ல சார்,
இது வேறு மாதிரி நீ பண்ணணும், எனக்கு என்னமோ அது உள்ள மேட்ரு வந்து புதுசாக இருந்துச்சு, நல்லா இருந்தது, இது நீ ஸ்க்ரீன் ப்ளே வேறு மாதிரி பண்ணலான்னா ஓகே சார். ஏன்னா அதில் வந்து இப்போ சின்ன கவுண்டர்ன்றவர் பாம்பு கடிச்சு 3வது ரீலே செத்து போயிடுவார். அந்த தங்கச்சிக்கும் பெரிய அண்ணனுக்கு விஜயகுமார் கேரக்டருக்கும் சித்ரா கேரக்டருக்கும் தான் அவன் கதை சொல்லிகிட்டு இருந்தான். நான் அப்படியே மாற்றி அந்த தங்கச்சி அது சின்ன கவுண்டர் சாகவடிக்கும். ஆனால் பெரிய கவுண்டர் சின்ன கவுண்டர் இவங்க 2 பேருக்குள்ளே தான் பிரச்சனை வரணும் சார். அது கடைசியில் இந்த தங்கச்சி அதுக்காக சேர்த்தா நல்லா இருக்குன்னு சொன்னோன்னா அவருக்கு பிடிச்சி போச்சு. ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி உடனே ரெடி பண்ணுன்ட்டார். ஓகே, ஒன்றும் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல. ஆனால் April 14 ரிலீஸ் பண்ணுவேல அப்படின்றாரு சார். ஜனவரி 20, 30, 31 சொல்லி பிப்ரவரி, மார்ச், April 14 என்ன சார்? மொத்தமே 75 நாள் தான் இருக்குது. ப்ரீ ப்ரொடக்ஷன் இருக்குது, ஷூட்டிங் இருக்குது, போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்குது. சரி, இன்னும் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னாரு. May 1 ரிலீஸ் பண்ணிடுறேன் சார். சரி ஓகே. நான் கேட்டது இப்போ 90 நாள் தான். ஏன்னா அப்போல்லாம் 90 நாளில் தான் நாங்கள் படம் பண்ணுறது. அப்போது டக்குன்னு ஆர்டிஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக கரெக்டாக வந்து விஜயகுமார் ஒரு இடத்துல அவர் பிஸியாக இருக்கார், இந்த வில்லனா அவரை போடுறோம். இந்த பக்கம் சரத்குமார் அவர் வில்லனா இப்போ கேப்டன் பிரபாகர்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அவருக்கு அடிபட்டு அவர் படுத்திருக்காரு, இருந்தாலும் ஏற்கனவே அட்வான்ஸ் கொடுத்தாச்சுன்னு அவரை போடுறோம். இப்படி போய்ட்டு மியூசிக் யார்? அப்போது வந்து சௌந்தர்யன் வந்து இப்போ படம் பண்ண ஒரு கம்பெனியாக பாட்டு எழுதுங்க. சரி வர சொல்லு அப்படின்னு. இந்த பக்கம் ஸ்க்ரீன் ப்ளே போயிட்டுருக்கு. இந்த சீன் இது பண்ணலாம், அது பண்ணலாம், அது எழுதிக்கிட்டே இருந்த ரமேஷ் கண்ணா அவங்கெல்லாம் எப்போ வருவாங்க, விவேக்கெல்லாம் அப்போ வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறதுக்கு தான் வருவார். அது இவங்க கண்ணல் கண்ணங்கிட்ட ஒரு கொஷின் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இந்த சைடு வந்து என்ன பாட்டு இதுதான் சொல்லு அப்படின்னா ஒரு பேட் ஒன்று எடுத்தான். அந்த பேட்டில் தாளம் போட்டுக்கிட்டு காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு வந்ததா வசந்தம் வந்ததா அப்படியே கேட்ச் ஆகிடுச்சு. நான் வேறு புது வசந்தம் முடிச்சுட்டு அடுத்தது புரியாது புதர் முடிச்சுட்டு வந்தால் வசந்தம் வந்ததான்னு கேட்குறான். அதில் பேசுகிற மாதிரியே இருக்காண்ணா, பாட்டாகவும் இருக்குது, நல்லா இருக்குன்னு எல்லாமே. சின்ன தங்கம் இந்த செல்லத்தங்கம் என் கண்ணு கலங்குது அது ஒரு தாளம் போட்டு பண்ணுவான். அப்புறம் வந்து சம்பா நாத்து சரக்காத்து அப்படின்னு ஒரு ஹீரோயினுக்கு ஒரு பாட்டு. எல்லா பாட்டுமே அவனே எழுதி அவனே பாடி மியூசிக் போட்டு இது பண்ணியிருந்தான். ஒரு 8 பாட்டு நான் செலக்ட் பண்ணேன். 8 பாட்டு இது அவன் இப்போ ஒரு 12 பாட்டு 13 பாட்டோ பாடினாப்புல. 8 பாட்டு இதில் நல்லா இருக்குடான்னு சொல்லி டிக் பண்ணிட்டு இது இப்போ சௌத்ரி சார் ஊர்லேருந்து வந்தோன்னா அவருக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பக்கம் வேறு வேலை பார்த்துருந்தோம். சௌத்ரி சார் ஊர்லேருந்து வந்தார். அவனுக்கு 14 பாட்டு பண்ணும்போது அவர் 7 பாட்டு செலக்ட் பண்ணார். நான் செலக்ட் பண்ண 8 பாட்டில் அந்த 7 பாட்டு இருக்குது. உடனே அந்த 7 பாட்டு அப்படியே ரெக்கார்டிங் ஒரு நாளைக்கு 2 சாங் ரெக்கார்டிங். அது மாதிரி 4 நாள் ரெக்கார்டிங் பண்ணோம். இது பண்ணோம். அடுத்த படம் பொண்ணே 19 பயணம் பெரியது. எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த உழைப்பு, அதாவது அந்த உள்ளுக்குள்ளே இருந்து வச்சிக்கிட்டு இருந்தது அந்த சின்ன வயசுலேருந்து தேடி தேடி இருக்க ஏதோ எந்த பாட்டுக்கு என்ன கதை, அதாவது இந்த சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி இல்லாமல் ஒரு காதல் பாட்டு, ஒரு தங்கச்சிக்கு ஒரு பாட்டு, ஒரு குழந்தைக்கு ஒரு பாட்டு இப்படின்னு தான் அவன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தான். நான் அந்த 7 பாட்டையும் என் படத்துக்கு அந்த ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போதே இந்த பாட்டுங்கள்லாம் கொண்டு வந்துட்டு அதான் சேரன் பாட்டின்னு வந்தது. சரி, எப்படி எங்கே உருவாகுது பாருங்கள். இன்றைக்கி அவனுடைய மகன் மியூசிக் டைரக்டர். ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த சௌந்தர்யனெல்லாம் இன்னும் பெரிய ஆளாக இருக்க வேண்டியது. அது வந்து அது என்னமோ அது எல்லாருமே அது மாதிரி எல்லாருமே எக்கச்சக்கமாக இருக்காங்க. அது மாதிரி விஷயங்கள் இருந்தவங்க எல்லாருக்குமே தலையில் எழுதுறில்ல ஆண்டவன். அதனால் வந்து ஒரு ஸ்டேஜில் அப்படியே நல்ல ஒய்ஃபு எல்லாம் பண்ணான். ஆனால் அவன் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் அப்படின்றது இந்த பையனுக்கு இப்போ அமர்னு பேர் வச்சுருக்கான். ஆனால் அவனுக்கு இன்னொரு மகன் அமரனாகவே ஆயிட்டான் உடம்பு சரியில்லாமல். அந்த கஷ்டங்கள் அதெல்லாம் வந்து வாழ்க்கையில் நிறைய பார்த்துருக்கான் நிறைய. அதனால் இதுமாதிரி கஷ்டங்களே பார்க்க மாட்டேன் சௌந்தர்யன். உன்னுடைய பையன் மூலியமாகவோ உன் மூலியமாக உன் பையனுக்கோ உன் பையன் மூலியமாக உனக்கோ ஒரு நல்ல ஒரு எதிர்காலம், இன்னும் பிரகாசமான எதிர்காலம் தான் வாழ்க்கையில் பார்க்கணும் அப்படின்ட்டு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஸோ அந்த மகனுடைய முதல் படம் அந்த அமர். நான் பாட்டு வந்து ரொம்ப அதான் நான் எனக்கு சொல்லிகிட்டு இருந்தேன் செல்வமணி சார்கிட்ட, உட்கார்ப்பா
ஒன்று இது உட்காரு போய் உட்காரு, கிட்ட வந்தால் நான் இப்படி பேசுறது அடிக்க வர மாதிரியே வராங்க அந்த கோட்டை போட்டுட்டு. செல்வமணிகிட்ட சொல்லியிருந்தேன், ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு லைவ் ரிதம்ஸ் எல்லாம் சவுண்டு கேட்டு அப்படின்ட்டு. அந்த மாதிரி நல்லா யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அதுதான் தேவை இந்த படத்துக்கு. இந்த கிராமத்து படம் அப்படின்னும் போது ரொம்ப ஒரு மாடர்ன் மியூசிக்கெல்லாம் கொண்டு வந்து போடும்போது அது நீங்கள் ரீரிகார்டிங்கில் போட்டால் கூட தெரியாது. இந்த பாட்டுன்னும் போது தான் அந்த ஃபீல் கொண்டு வரணும். அது நீங்கள் கொண்டாந்துருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். பாடல்கள் மட்டுமல்ல, படமும் வெற்றி அடைந்தால்தான் உனக்கும் வாழ்க்கை நல்லாயிருக்கும், எல்லாருக்கும், இந்த படத்தை சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். இன்னும் யார் விட்டுட்டேன்னா தெரில. நம்ம பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நம்ம விஜயகுமார் சார் இருக்கார், பேரரசு இருக்கார். அவங்கெல்லாம் பாயிண்ட்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. சரி, நான் எனக்கெல்லாம் வந்து எல்லாமே கொலீக்ஸ். நான் ஒரு சைடில் இந்த பக்கம் அந்த பக்கம். ஆர்கே செல்வமணி சார்லாம் எனக்கு சீனியர். ஆனால் ஒரே இடத்துல எடிட்டிங் பண்ணுவோம். வேகான்னு ஒரு எடிட்டிங்கு, அது மாதிரி நிறைய இருக்குது பேசுகிறதுக்கு. இல்லை, நாங்கள் நினச்சி பார்க்குறதுக்கே நிறைய இருக்குது. பட் அது அப்பப்போ ஒரு பிளவு வருது டெக்னீஷியன்ஸ்குள்ளே. நாங்கள் படைப்பாளிகள் சங்கம்னு ஆரம்பித்து அப்படி நிறைய போராடி இன்னொரு சங்கம் ஃபெஸ்ட்டுக்கு ஈக்குவலாக ட்ரை பண்ணோம். நிறைய பேர் பிடிச்சிட்டோம். எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஆளுங்க வந்துச்சு. இருந்தாலும் ஷூட்டிங் போகும்போது எல்லோரும் சொல்கிறது வந்து, சார் அந்த அளவுக்கு இல்லை சார், அந்த அளவுக்கு இல்லை. அந்த எக்ஸ்பீரியன்ஸுன்னு ஒன்று இருக்குல்ல, அது அந்த ஃபோக்கஸ் ஃபுல்லாக இருக்குது. அது நடந்து ஓடி வர்றான்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறது. அது முன்னாடியே அளந்துட்டா கூட இல்லை சார், 4 டேக் வாங்காமல் ஒரே டேக்கில் வந்து ஹீரோவை ஃபோக்கஸில் இழுத்துட்டு வர்றது இருக்குல்ல, அதெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எக்ஸ்பீரியன்ஸ் ஷுட் பி தேர். அதனால் வந்து எங்களுக்கு பெப்சியை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம். பெப்சியில் தான் இருக்காங்க அவங்கெல்லாம். இவங்கெல்லாம் நல்லா ஒர்க் பண்ணுறவங்க தான், நல்ல ஆர்வம் இருக்குது. ஆனால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால நிறைய இடத்துல நாங்கள் கஷ்டப்பட்டோம். அது அப்புறம் ஓரளவுக்கு பெப்சியும் இதுவும் வந்து சேர்ந்துச்சு. அந்த சேர்ந்த உடனே இவங்களையும் அவங்களையும் எல்லாம் ஒன்றா சேர்த்து விட்டோம். இப்போ எல்லாருமே நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டாங்க. மறுபடியும் அப்படி ஒரு பிளவுன்னு நான் கேள்விப்படுறேன். அது வேண்டாமே அப்படின்ட்டு தான் என்னுடைய கருத்து. மற்றபடி நிறைய பேர் நிறைய கருத்து சொல்லுவாங்க, எல்லாத்தையும் கேட்டுங்க. பாவம் நீங்கள் வரட்டுங்களா? இயக்குனர் ஏழுமலைக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். புதிய இயக்குனர் தமிழ் திரைப்படத்துறைக்கு வந்திருக்காரு. ஒரு புதிய முயற்சியாக வந்திருக்கார். அதை வழக்கமாக பார்க்குற படம் மாதிரி இல்லாமல் ஒரு மண் சார்ந்த ஒரு படமாகவும் ஒரு இனிமையான ஒரு படமாகவும். இந்த பாடல் காட்சிகளை பார்க்கும்போது பழைய பாரதிராஜ் சார் கொஞ்சம் பார்க்குற மாதிரி தோணுச்சு எனக்கு, இந்த கண்ணன் சார். இப்போ ஏன்னா திரைப்படம் வேறு மாதிரியான ஒரு ஃபேண்டசியான உலகத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது நம் மண் சார்ந்த மண்ணும் சார்ந்த வேர் சார்ந்த திரைப்படங்களை கண்டென்ட்டாக கொண்டு வரதில் இப்போ ரொம்ப கம்மியாக இருக்க காலகட்டத்தில் மையல்ங்கிற திரைப்படம் அது ஏழுமலை வந்து மிக அழகாக கொண்டு வந்திருக்கார். உண்மையாக வந்து இந்த கடிதத்தை கொடுக்கும்போது, இது இன்விடேஷன் மாதிரி இதை கொடுக்கும்போது இதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, தமிழில் இருக்கிற எத்தனை காவியங்களை படிச்சிருக்காங்க, குறைஞ்சபட்சம் இதை எழுதுறதுக்காவது படிச்சிருக்காங்க இல்லையா? மையல் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இருக்குன்னு படிச்சிருக்கும்போது ஒரு சாதாரண அழைப்புதழுக்கே அவர் வந்து இவ்வளோ சிரமம் எடுத்திருக்காருன்னா இந்த திரைப்படத்தை நிச்சயமாக மிக சிரமப்பட்டு மிக அழகாக எடுத்திருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 2 வகையான திரைப்படங்கள் உண்டு. ஒன்று பணத்தால் மிக பிரம்மாண்டமாக எடுக்கலாம், இன்னொன்று அறிவால் மிக பிரம்மாண்டமாக எடுக்கலாம். இந்த திரைப்படம் அறிவால் மிக பிரம்மாண்டமாக எடுத்த திரைப்படமாக நான் பணம் ஒன்றும் பெரிய வேலை செய்யாது. திரைப்படங்களில் அந்த பணத்தை எப்படி வந்து படமாக மாற்றுறதுங்கிற அறிவு எந்த இயக்குனருக்கு இருக்கோ அந்த இயக்குனர் அந்த திரைப்படத்தை மிக பிரம்மாண்டமான திரைப்படமாக கொண்டு வருவார். இது முதல் பாராட்டணும்னா இதனுடைய இசையமைப்பாளர் புது அறிமுகமாக இருக்கிற சௌந்தர்யோட மகன் வந்து அமருக்கு வந்து என்னுடைய வாழ்க்கை தெரிவிக்கிறேன். பாடல் காட்சியில் அதாவது வந்து ரவிக்குமார் பேச சொல்லிட்டு இருந்தார், காதுக்கு எவ்வளோ இனிமையாக இருக்குது பாருங்கள், லைவ் சவுண்டு கேட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இப்போ தான் ஒரு லைவ் சவுண்டோட ஒரு பாட்டை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது அவர் தாளாட்டுற மாதிரியான ஒரு இனிமையான ஒரு பாடலாக இருந்தது. ஆனால் ரீரெக்கார்டிங்கில்
இளையராஜா சார் மாதிரி மிரட்டியிருக்கீங்க நீங்கள். அதை ரீரெக்கார்டிங் நீங்கள் பண்ணிங்களா? ட்ரெய்லரோட ரீரெக்கார்டிங் பிரம்மாண்டமாக இருந்தது. உண்மையிலே ஒரு பயமுறுத்துகிற மாதிரி இருந்தது இந்த ரீரெக்கார்டிங். அது ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது. ஸோ நிச்சயமாக அமருக்கு வந்து சௌந்தரியனை தாண்டுவார் அமர். அப்பாவை தாண்டிய மகனாக மிகப்பெரிய இசையமைப்பு வெற்றி பெறுவார். அது மாதிரி அடுத்தது சொன்னால் ஹீரோயின் வந்து ரொம்ப அழகாக இயல்பாக நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி ஒரு அழகாக பார்த்த உடனே ஈர்க்கிற மாதிரியான ஒரு அழகு இருக்குது. நிச்சயமாக இந்த உங்களுக்கு வந்து நிச்சயம் ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. நீங்கள் இப்போ எதிர்க்கிற மாதிரியே எங்களோட ரொம்ப அன்பாகவும் பணிவாகவும் இருக்கிறீங்க. நீங்கள் பெரிய ஹீரோயின் ஆன உடனே என்ன பாம்பேலேருந்து மேக்கப் மேனை கொண்டு வந்துடாதீங்க, அங்கேருந்து காஸ்டியூமர் கொண்டு வந்துடாதீங்க. ஏன்னா வழக்கமாக என்ன ஆகுதுன்னா இவங்களை வந்து எங்கேயோ வந்து தமிழ்நாட்டிலையோ கேரளாவிலையோ கர்நாடகாவிலையோ ஆந்திராவிலையோ நாங்கள் தேடி கொண்டு வந்து உங்களுக்கு மேக்கப் போட்டு காஸ்டியூம் போட்டு படம் கொடுத்து நீங்கள் படம் வெற்றி அடைஞ்ச உடனே அடுத்த முறை என்ன பண்ணீங்கன்னா பாம்பேலேருந்து கூப்பிட்டு வந்துடுறீங்க. உங்களை வளர்த்து விட்ட ஏனியை வந்து எல்லாருமே பெரும்பாலும் ஒரு நடிகை என்ன பண்ணுறாங்கன்னா பாம்பேலேருந்து வந்தால் இங்கிலீஷ் பேசுனா உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்டேட்டஸ் உயர்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அப்போ எங்களை மறந்துடுறாங்க. அது மாதிரி இல்லாமல் உங்களை வந்து சாதாரணமாக இருக்கிற ஒரு பெண்ணை இல்லை ஒரு ஆணை கொண்டு வந்து இந்த திரைத்துறையில் மிக பிரம்மாண்டமான உலகமே பார்த்து வியக்கிற மாதிரி இல்லை வந்து சந்தோஷப்படுற மாதிரி இல்லை ரசிக்கிற மாதிரி நேசிக்கிற மாதிரி மாற்றக்கூடிய திறமைப்படுத்த டெக்னீஷியன்களாக உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவர்களை எப்போதும் நீங்கள் வந்து நினைவில் கொள்ள வேண்டும் என்பது தான் உங்கள் ஹீரோயினுக்கு வந்து நான் கொடுக்குற வேண்டுகோள். உங்கள் சிரிப்பு உண்மையான அழகாக இருக்குது. நீங்கள் அதே போல் அழகாக இருக்குன்னா மனசாலும் அழகாக இருக்கணும். நீங்கள் அடுத்து வந்து நம்மளுடைய ஹீரோ வந்து காந்தாரா படம் ஹீரோ மாதிரி இருக்கார். காந்தாரா ரிஷப் ரெட்டி மாதிரி இருக்கார். இந்த படம் கூட அது மாதிரி தான் இருக்குது. ஆக்ஷனில் எமோஷனில் ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காரு. அது மிகச்சிறந்த வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. படத்தில் வந்து பார்க்கும்போது ஒரு ஃப்ரேம் பார்க்கும்போதே முதல் ஃப்ரேம் பார்க்கும்போதே எந்த ஃப்ரேம் வந்து ஆடியன்ஸை உள்ளே இருக்குதோ அந்த திரைப்படம் வெற்றி பெறும். அது மாதிரி வந்து ஓப்பனிங்கில் அந்த சாங்கோட ஃபஸ்ட்டு அந்த கனெக்டர்கள் வந்து வெளியே கொண்டு வர முயற்சியில் அழகாக வந்து கேமராமேன் வந்து பியூட்டிஃபுல்லாக பண்ணிக்காரு. வந்து அந்த கனெக்டர்லேருந்து ஒரு ஸ்டெப்பாக மேலே வர மாதிரி ஏழுமலையும் டிஓபியும் நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக மேலே வருவீங்க. இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கான எதிர்காலம் மிகச்சிறப்பாக இருக்குது. ஏன்னா இங்கே திரைப்படத்துறையில் சிறந்த டெக்னீஷியன் தான் சிறந்த திரைப்படம் உருவாக்க முடியும். அதனால் நான் வந்து பிறக்கும்போதே சிறந்த டெக்னீஷியனாக வர முடியாது. சிறந்த டெக்னீஷியனுக்கு திரைப்படத்துறையில் வாய்ப்பு கொடுக்கணும். ஆனால் ரோட்டில் போகிறவங்கெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் வந்து டெக்னீஷியன் கொண்டு வந்துட்டீங்கன்னா சினிமா வந்து மறுபடியும் ரோடுக்கு போய்டும். அதுதான் வந்து இந்த நேரத்தில் தேனப்பன் இருக்கார் மேடையில், பழைய தமிழ் திரைப்பட தயாரிப்பாரோட செக்ரட்டரியாக இருந்திருக்காரு. அவருக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். அவங்க எவ்வளோ 97 எவ்வளோ கஷ்டப்பட்டோம். அன்றைக்கி 200 டைரக்டர் இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எது மாதிரி உருவாக்குறதுக்கு 2 வருஷம் ஆச்சு. ஒருத்தரையும் ஒரு டெக்னீஷியன் உருவாக்குறதுக்கு 2 வருஷம் ஆச்சு. அன்றைக்கி கூட வந்து 200 டெக்னீஷியன் இருந்தாங்க, டைரக்டர்ஸ் இருந்தாங்க. பாரதிராஜாலேருந்து பாலச்சந்தர்லேருந்து மணிரத்னம்லேருந்து சங்கர்லேருந்து செல்வமணிலேருந்து உதயகுமார்லேருந்து KS ரவிக்குமார்லேருந்து மிக பிரம்மாண்டமான டைரக்டரும் கூட இருந்து அதை ரெடி பண்ணுறதுக்கு 1 வருஷம் ஆச்சு. ஏதோ கோவத்தில் வந்து அதான் கெடுக்கிறது ரொம்ப ஈஸி, உருவாக்குறது தான் கஷ்டம், சிறப்பு செய்யறது தான் கஷ்டம். ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் இருந்தால் அது கெட்டு போயிடும். அது மாதிரி கெட்ட எண்ணம் உள்ளவங்க நிர்வாகத்துக்கு வந்துட்டாங்கன்னா அது நிச்சயமாக வந்து அந்த நிர்வாகமே ஸ்தம்பிச்சு போயிடுற மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து தேனப்பை இருக்கும்போது கூட நாங்கள் வந்து 100 சண்டை போட்டிருக்கோம். ஒரு முறை போகும்போதும் தேனப்பை இருந்தாருன்னா சண்டை தான் வரும். ஆனால் சண்டைங்கிறது வந்து தங்களுடைய சங்கத்தை சரியாக வச்சுக்கணுங்கிற எண்ணம் தான் ஒரு 2 பேருக்குமே இருக்கும். அது செல்வமணிக்காக இருக்கட்டும் இல்லை தேனப்பனாக இருக்கட்டும். தேனப்பனை சரி பண்ணோம்னா எப்படியாவது நாங்கள் ரவிக்குமார் அன்னைக்கு கூட்டு போய்டுவோம். எப்படியாவது நீ வா ரவி, நீ கொஞ்சம் வாப்பா, நீ வந்தினா தேனப்பை கொஞ்சம் சுமாராக பேசுவான், இந்த இதெல்லாம் நீ வா அப்படின்னு கூப்பிடுவோம். அப்போது ஒரு யார் எப்படி போனால் எப்படி இருக்குங்கிற நட்பு இருக்கு இல்லையா, அந்த நட்பின் அடிப்படையில் நாங்கள் வந்து வேலை செய்யும்போது இண்டஸ்ட்ரியும் நல்லா இருந்தது, சங்கங்களும் நல்லா இருந்தது. அந்த புரிதல் இல்லாமல் யார் கூட சண்டை போடுறோம் என்ன சண்டைனே தெரியாமல் இருக்கும்போது இப்போது நீங்கள் நிர்வாகிகளாக இருக்க தயாரிப்பாளராக இருக்க நீங்களாம் அது சொல்லலைன்னா இப்போ என்ன நடக்கும்னா நாங்கள் வேணுமா வேணாமாங்கிற கேள்வி வந்துடும். அதுதான் அடுத்த கேள்வின்னா, இது வரைக்கும் அமைதி என்பது வந்து ஒரு கட்டம் வரைக்கும் தான். அமைதி என்பது ஒரு கட்டம் வரைக்கும் தான். அடுத்த கட்டம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடாது, பழைய நிலையில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதால வந்து எல்லாரையும் உங்களுக்கு தெரியும், தொழிலாளர்களை கட்டுப்படுத்தி ஒரு அணிகளை வைக்கிறது எவ்வளோ சிரமங்கிறது ஒரு தெரியும். அவங்கள வந்து தூண்டி விடுறது ரொம்ப ஈஸி. நாளைக்கு நீங்கள் இன்றைக்கி சேர்த்தினா ஒரு 5000 பேருக்கு நாளைக்கு பதில் சொல்லணும். அன்றைக்கி தேனப்பன் இருந்தார்னு நினைக்கிறேன் 3000 பேருக்கு வந்து 1 வருஷம் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு நம்ம வந்து ரோட்டில் நிற்க வச்சு 1 வருஷமாக சிரமப்பட்டு ஒரு சங்கமாக ஏறி அவங்கள ஒரு சங்கத்துலையும் வந்து இணைச்சி விட்டோம். அந்த இது மறுபடியும் நடக்கும்னு வந்து இருக்கும்னு நினைக்கக்கூடாது. அதனால் வந்து இந்த பிளவுன்னு ஒன்று வந்துடுச்சுன்னா முன்னாடி ஏற்பட்ட பிளவு என்பது வேறு,
இப்போது இருக்கிற பிளவு என்பது வேறு. ஏன்னா இன்றைக்கி வந்து டெக்னீஷியன்ஸ் வந்து டெக்னிக்கல் வளர வளர ஆட்குறைப்பு வந்து ஆட்குறைப்புன்னு சொல்ல முடியாது. முன்னாடி 10 பேர் செஞ்ச வேலையை இன்றைக்கி ஒரே ஒருத்தர் செய்ய முடியும். முன்னாடி வந்து ஷூட் பண்ணி நெகட்டிவ் ப்ராசஸ் பண்ணி அதை பிரிண்ட் போட்டு எடிட் பண்ணால் தான் டைரக்டர் வந்து அதை காட்சியை பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்டில் டைரக்டர் எடிட் பண்ணும்போதே அது என்ன சீனுங்கிறது அங்கேயே உட்காந்து எடிட் பண்ணுறோம். அந்த ஃபைட் மாஸ்டர் எடுக்கிறார், ஃபைட் எடுக்கும்போது அங்கேயே உட்காந்து எடிட் பண்ணி அங்கேயே இந்த ஷாட் இருக்கா, வேணுமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து குறைஞ்சபட்சம் 1 வாரம் ஒர்க் பண்ண வேண்டிய வேலை ஒரே நிமிடத்தில் முடிஞ்சிடுது. அப்போது அதுக்கேற்ற மாதிரி டெக்னீஷியன்ஸ் குறையிற வாய்ப்பு வரும். அப்போ 25,000 பேர் வேலை செய்கிற இடத்துல இன்றைக்கி 10,000 பேர் தான் வேலை செய்யக்கூடிய நிலைமை இருக்கும்போது இன்னொரு 5,000 பேர் 10,000 பேர் ஏதோ ஒரு சண்டையில் கொண்டு வந்து நீங்கள் வெளில விட்டுட்டிங்கன்னா இந்த பிரிவு என்பது மிகப்பெரிய வடுவை ஏற்படுத்தக்கூடிய அபாயம் இருக்குங்கிறத தயவுசெய்து மேடையில் இருக்க தேனப்பனுக்கு சொல்கிறேன். அதுபோல் வந்து நம்ம நண்பர் தனஞ்சயன் இருக்கார். அவங்களாம் வந்து எல்லா சங்கத்துலேயும் தொடர்பு உள்ளவங்க. ஒரு சங்கத்தில் வந்து பொருளாளர் இருந்தால் கூட எல்லா சங்கமும் தொடர்பு இருக்குது. இதனுடைய சீரியஸ்னஸ்ஸை ஏற்கனவே நான் எங்களுடைய மேதின விழாவில் பேசும்போது நடிகர் சங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள் வச்சுருந்தேன். அதாவது வந்து ஒரு குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் வரும்போது, அண்ணன் தம்பிக்குள்ளே மாமன் மச்சாங்களுக்கு பிரச்சனை வரும்போது அந்த குடும்பத்தில் அடுத்தவங்க யார் இருக்காங்களோ, பெரியவங்க யார் இருக்காங்களோ அவங்க சமாதானம் பண்ணி வைக்க வருது அவங்களோட கடமை. இது நம்ம ஒரு சாவு நடந்தால் கூட பங்காளிகள் இல்லாமல் சம்மந்தி சாப்பாடுன்னு ஒன்று போடுவோம். ஏன்னா சம்மந்திங்கிறவங்க அடுத்த ரத்தம். அவங்க வந்து அந்த சாவில் பாதிக்கப்பட்டவங்க வந்து கவலையில் இருக்கும்போது அடுத்தவங்க சாப்பிடாமல் அன்றைக்கி வந்து 2 நாள் 3 நாள் இருக்கும்போது சம்மந்தி சாப்பாடுங்கிறது அந்த குடும்பத்தில் சாவில் இருக்கும்போது தான் வந்து அந்த நிற்கணுங்கிற ஒரு உறவுத்தன்மை ஏற்படுத்துறது தான் அந்த சம்மந்தி சாப்பாடு. அது மாதிரி இன்றைக்கி வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் இல்லை ஃபெஃப்சியில் இல்லை நடிகர் சங்கத்தில் இல்லை எக்ஸிபிட்டார் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இது மாதிரி பல்வேறு அமைப்புகள் இருக்குது. பல்வேறு அமைப்புகளில் பல்வேறு முரண்பாடுகள் ஏற்படுவது சகஜம். அந்த முரண்பாடுகளை வந்து சரி செய்யணும்னு நினச்சின்னா, ஒரு குடும்பத்தில் கணவனும் மனைவிக்கும் தகராறு வருதுன்னு நினச்சிங்கன்னா அதை சரி செஞ்சால் தான் வந்து நல்லா இருக்குமே தவிர, நான் இன்னொரு பொண்டாட்டியை கழிக்கிட்டேன்னா வந்து 100 பொண்டாட்டி கட்டினாலும் உங்கள் பிரச்சனை முடியாது. ஏன்னா நமக்கு 100 பிரச்சனை வருது. ஒரு பிரச்சனைக்கு ஒரு பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணிட்டே போனோமா நம்ம வாழ்க்கை முழுதும் பொண்டாட்டி கட்டுறதே வேலையாக போயிடும். அது மாதிரி சங்கங்கள் கூட ஒரு சங்கத்துக்கும் இங்கே பிரச்சனை வரும்போது இன்னொரு சங்கத்தை ஏற்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா 100 சங்கங்கள் இருக்கும். அமைப்பு சாரா தொழிலாளர் கூட ஒர்க் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியாது. என் வீட்லேயே ஒரு சின்ன ஒரு வேலை, ஒரு கேட் ஒன்று போட்டோம். கேட்டு போட்டு அதனோட வீல் வந்து ஒர்க் பண்ணல. கேட்டு போட்டவங்ககிட்ட 3 மாதமாக நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த தொழிலாளியை மறுபடியும் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு 3 மாதம் நடந்துகிட்ருக்கும். ஆனால் நீங்கள் இன்றைக்கி உட்காந்துட்டு ப்ரொடியூசர் கவுன்சிலில் உட்காந்துட்டு இல்லை ஒரு டைரக்டரோ ஒரு கேமராமேனோ நாளைக்கு 1000 பேர் ஜூனியர் வேணும்னா மறுநாள் காலையில் 5 மணிக்கு அவங்க வந்து நிறுத்த வைக்கிறாங்க. அதுக்குண்டான மேனேஜர் அங்கே வேலை செய்கிறாங்க, அதுக்குண்டான அமைப்பு அங்கே வேலை செய்யுது. லைட் மேன் வரல, கேமராமேன் வந்து எனக்கு 100 லைட் வேணும்னா அந்த 100 லைட் மறுநாள் காலையில் அது பாம்பேயில் இருந்தாலும் கேரளாவில் இருந்தாலும் ஆந்திராவில் இருந்தாலும் அந்த லைட் வந்து மறுநாள் இறங்குது. இதெல்லாம் ஒரு அமைப்பாக இருக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். இதை விட்டுட்டு அமைப்பு சாராக போகும்போது இந்த இண்டஸ்ட்ரியை கெடுக்கிற நிலை வரும். இந்த கப்பலில் பயணம் செய்கிற ஒரு பயணியாக மட்டும் இல்லை, இந்த கப்பலை நிர்வாகம் பண்ண ஒரு நிர்வாகியாகவும் தேனப்ப இருக்கார், தனஞ்சயன் இருக்கார், சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்க. பத்திரிகைகள் மூலமாக ஊடகம் மூலமாக சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன், இது வந்து அடுத்த லெவலுக்கு போய்கிட்டுருக்கு. இது ஒரு எச்சரிக்கை மணி. அடுத்து எப்படி ஒன்றாலும் இது திசை திரும்பலாம். அதனால் வந்து ஒரு சுகமான நிலையை ஏற்படுத்த சம்மந்தப்பட்டவர்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறி மையல் படத்தை வாழ்த்த வந்தோம். இந்த பிரச்சனையை சொல்கிறேன், தயவுசெய்து நினைக்காதீங்க. இது திரைப்படத்தோட பிரச்சனை, திரைப்படத்துறையோட பிரச்சனை. இந்த திரைப்படத்தில் உங்கள் திரைப்படமும் இருக்குது, நீங்களும் நாளைக்கு இண்டஸ்ட்ரியில். ஏன்னா இந்த தயாரிப்பாளர் நிச்சயமாக இன்னும் ஒரு 10-15 படங்களை பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த திரைப்படம் இருக்குது. ஏன்னா இதனுடைய வெற்றி வந்து தயாரிப்பாளரோட வேலையே என்னென்னா மிகச்சிறந்த டெக்னீஷியன்களை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்து ஒரு மேடையில் உட்கார வச்சுட்டாங்கன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். அந்த திரைப்படத்தை அந்த டெக்னீஷியனுக்கு மிகச்சிறந்த திரைப்படமாக கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. அந்த மாதிரி இந்த தயாரிப்பாளர் எங்கெங்கேயோ தேடி இன்றைக்கி ஏழுமலை வரும்போது, நான் புழல் விசாரணை வரும்போது மேடை ஏறும்போது என் அஸ்டன்ட் கூட யாரும் கைத்தட்டல. ஆனால் ஏழுமலை மேடை ஏறும்போது நிறைய பேர் கைத்தட்டினாங்க. இப்போ நிறைய பேரோட வந்திருக்காரு ஏழுமலை வந்து இந்த இதுக்கு ஸ்டேஜுக்கு வரும்போதே வந்து ஃபேன்ஸோடு வந்திருக்காரு. நிச்சயமாக இந்த திரைப்படத்துக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. இந்த திரைப்படத்தை உருவாக்கிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். வணக்கம்மா. அண்ட் இன்னும் கொஞ்சம் எனர்ஜி ஏற்றினா நல்லாயிருக்கும் விழாக்கு, உங்களுக்கு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். செல்வமணி சார், உங்களுடைய பெயின் எனக்கு புரிஞ்சுது. வலி, எந்த வழியில் நீங்கள் பேசுகிறீங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன், எல்லா வழிகளுக்கும் காலம் தீர்வு கொடுக்கும், கவலையப்படாதீங்க. அதுவாக அந்தந்த பிரச்சனையை சால்வ் ஆகிட்டு என்றைக்குமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கிற எல்லாருமே
இங்கே இருக்கிற பெரிய ஒரு கூட்டணியும் சரி, எல்லா சங்கங்களும் சரி உங்கள் பின்னாடி இருக்கும். அந்த வழியை வந்து நீங்கள் எந்த அளவு கடத்துறீங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்க சார்பாக நான் ஒன்றே சொல்லிக்கிறேன், நாங்கள் எல்லாம் உங்கள் பின்னாடி இருக்கோம். அண்ட் பெப்சி நீங்கள் உங்களுடைய தலைமையில் எவ்வளோ புது புது முயற்சிகளை நீங்கள் கொண்டு வரீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அந்த முயற்சிகளுக்கு என்றைக்குமே நம்ம ஆதரவாக இருப்போம். அண்ட் இதுவும் கடந்து போகும். இதுலேயும் நீங்கள் கடந்து வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைவீங்கன்னு உங்களுக்கு வாழ்த்துறேன். அந்த வாழ்த்துக்களோடு நீங்கள் கிளம்புங்க. பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் எனக்கு மிகவும் பிடித்த இயக்குநர்கள் திரு கே.எஸ். ரவிக்குமார் சார், திரு உதயகுமார் சார், கனல் கல் மாஸ்டர், எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். என்னுடைய அன்பு நண்பர் தேனப்பன் அவர்கள் கூப்பிட்டாரு, வந்தாச்சு. அண்ட் மையல் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த மாதிரி ஒன்று மையல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்து அது அழகாக நம்ம இயக்குனர் ஏழுமலை அவர்கள் கொடுத்தார். மையல் மகளிர் மாண்பினை நல்கும், மையல் கொண்ட மங்கை மாதரர், சிலப்பதிகாரத்திலேருந்து குறுந்தொகையிலேருந்து இவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்காரு. ஒரு பக்கம் ஃபுல்லாக மயில் அப்படின்ற ஒரு தலைப்புக்காக இவ்வளோ பெரிய ரிசர்ச் பண்ண ஏழுமலை அவர்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்குரியவர். ஏதோ ஒரு டைட்டில் வைக்கணும் அப்படி இல்லாமல் அந்த ஒரு தலைப்புக்கு என்ன காரணம், எப்படிப்பட்ட ஒரு தலைப்பு இந்த படத்துக்கு ஏன் தேவைப்படுது அப்படின்ற இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி இவ்வளோ புதுமையாக ஒரு காரணத்தையும் சொல்லி படம் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, நான் வந்து ஏதோ கார்த்தி சாரையும் பிரியாமணி மேடத்தை பார்க்குற மாதிரி இருந்தது பருத்திவீரன் படத்தில். அது பிறகு அப்படியே பார்த்துட்டு வந்தால் ஒரு மைனா படத்தில் எப்படி விதார்த் அவர்களையும் அமலாபால் அவர்களை பார்த்த மாதிரி இவங்க 2 பேர் இருந்தாங்க. அது அமலாபால் மாதிரியே ஒரு மலையாள லுக்கில் இருக்காங்க. சமந்தி தாரா, சமந்தாரானா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பட் பரவாயில்ல. சமந்தி தாரா அவர்களுக்கும் அண்ட் சேது அவர்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். 2 பேருமே அப்படியே ஒரு யதார்த்தமான அந்த லுக்கில் ரொம்ப அழகாக அந்த 2 பெஞ்ச் மார்க் சொல்லிட்டேன். ஓகே, ஒரு கார்த்தி சார் அண்ட் பிரியாமணி மாதிரி அண்ட் ஒரு விதார்த் அண்ட் அமலாபால் மாதிரி ரொம்ப அழகாக உங்கள் லுக்கு, உங்கள் பேர் நல்லா இருந்தது. அண்ட் இந்த படத்துக்கு ஒரு புது மியூசிக் டைரக்டர், புதுமுகங்கள். நான் சேதுக்கிட்ட கேட்டேன் என்ன படம் நடிச்சிருக்கீங்கன்னா, அவர் மைனா படத்தில் நான் தான் சார் போலீஸாக வந்தேன் அப்படின்னாரு. இப்போ இந்த படத்தில் ஒரு ஹீரோவாக அவர் வந்திருக்கிறது, வாழ்த்துக்கள். சமந்தி தாரா பக்கத்தில் உட்காருக்கும் போதே தேனப்பன் சார் சொன்னார், சார் இந்த ஹீரோயின் ஒரு பெரிய ரவுண்டு வருவாங்க சார். சார் உங்கள் வார்த்தையை சொல்லிட்டேன், ஒரு ரவுண்டு வருவாங்களா? ஸோ சமந்தி தாரா நீங்கள் ஒரு பெரிய ரவுண்டு வருவீங்கன்னு சொல்லிட்டாரு. ஸோ அவ்வளோ அழகாக இருக்கீங்க. அண்ட் பாடல்கள்லேயே உங்களுடைய அந்த எல்லாமே உங்களுடைய பர்ஃபெக்ட் லுக்கு, தமிழ் பேசுகிற விதமும் சரி எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. சேதவர்கள் நான் பார்த்தேன் படத்தில் நேரில் ரொம்ப எங்கே இருக்கார், படத்தில் இன்னும் சீரியஸாக காமிச்சிருக்காங்க. ஏழுமலை சார் ரொம்ப சீரியஸாக இருந்தார், நேரில் பார்த்து என்ன சார் ரொம்ப கம்மியாக இருக்கீங்க ஏஜ் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவ்வளோ அழகாக அந்த படத்தில் அந்த கதாபாத்திரமாகவே மாறி இருக்காரு சேதவர்கள். ஆக்ஷன் மோடோட ஒரு நல்ல திரைப்படமாக தெரியுது எனக்கு. இந்த திரைப்படத்தை இப்போ நம்மளுக்கு இவ்வளோ இதுவாக ஒரு ஃபாரில் இருந்துக்கிட்டு வேணுகோபால் அவர்களும் அனுபமா மேடம் அவர்களும் இவ்வளோ பேஷனோட இந்த படத்தை தயாரிச்சிட தயாரிப்பாளர்களுக்கு நம்ம வாழ்த்து சொல்லணும். எல்லாரும் ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுங்க. அண்ட் இன்னைக்கு தமிழ் திரைப்படத்திற்கு தேவை வந்து புது புது தயாரிப்பாளர்கள், புது புது படங்கள், நல்ல நல்ல கதைகள் வரணும். புது தயாரிப்பாளர்கள் தான் ஒரு என்ன சொல்கிறது கான்ஃபிடென்ட்டாக ரிஸ்க் எடுப்பாங்க. எங்களை மாதிரி ஒரு 15-20 வருஷம் ஆச்சுன்னா என்ன ஆகும், பயம் வந்துடும். ஐயோ இந்த படம் ஓடல, அந்த படம் ஓடல, இப்படி அனலைஸ் பண்ணி நம்ம வந்து ரொம்ப அனலைஸ் பண்ணி பயப்படுவோம் படம் எடுக்கிறதுக்கு. ஆனால் புது தயாரிப்பாளர்கள்னால் தைரியமாக ஒரு கதையை கேட்டு இந்த கதையில் ஒரு ஸ்கோப் இருக்குது, இதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் வந்திருக்காங்க. அவங்களுடைய இந்த முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடையணும். என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்க சார்பில் உங்களுக்கு என்ன சப்போர்ட்னாலும் நாங்களாம் கொடுக்க ரெடியாக இருக்கோம். 2 பேருமே மிகப்பெரிய வெற்றி அடையணும். அண்ட் சௌந்தர்யன் சார் என்னை பார்த்து சொன்னார், அவருடைய மியூசிக்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மியூசிக்லேருந்து அவருடைய மகன் இன்னைக்கு வந்து இவ்வளோ அழகாக அமர் பண்ணியிருக்காரு. மியூசிக் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது, பாடல்கள். அமர் உங்களுக்கு ஒரு ஹீரோயின் மட்டும் ரவுண்டு இல்லை, உங்களுக்கு ஒரு ரவுண்டு வரட்டும், பெரிய ரவுண்டாக வரணும்னு வாழ்த்துறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏழுமலை அவர்களுடைய இது என்னென்னா, கதை திரைக்கதை வசனம் ஜெயமோகன் சார் போட்ட உடனே எனக்கு ரொம்ப அப்படியே சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். ஜெயமோகன் சாருடைய கதையை வாங்கி இவங்க அழகாக இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஆளுமை, எழுத்துலகில் வந்து மிகப்பெரிய ஆளுமை ஜெயமோகன் சார். அவருடைய கதை திரைக்கதை வசனத்தில் வர இந்த படம் கண்டிப்பாக ஒரு ஆழமான சப்ஜெக்டாக இருக்கும். இதுலேயும் நீங்கள் கடந்து வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைவீங்கன்னு உங்களுக்கு வாழ்த்துறேன்.